நீங்க தவறே செய்யல. ஆனா தவறு நடந்துச்சு உங்க மேல. நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய மனசும் சேர்ந்தே உடைஞ்சுச்சு. நீங்க அமைதியா இருந்தாலும் உங்களுடைய உள்ளம் சத்தம் இல்லாம அழுதுச்சு. இந்த விஷயங்கள் உங்க கூட இருக்கவங்களுக்கு தெரியலனாலும் உங்களை படைச்ச ரப்பு உங்களை பார்த்துட்டே இருக்கிறான். அநீதி செய்யப்பட்ட ஒரு மௌன இதயம் துஆ செய்து அது வானத்தை கிழிச்சு நேரா அர்ஷை அடைகிறது. ரசூல்லா சொல்றாங்க, அநீதம் செய்யப்பட்டவருடைய துஆ அது மேலே ஏறும். மேலே ஏறும்போது அல்லாஹ் சொல்றான், என் மைந்தனே நீ காத்திரு, உன்னை நிச்சயமா நான் பதிலளிக்கிறேன் அப்படின்னு. அந்த துஆல ஒரு சக்தி இருக்குது. இது சோதனை அல்ல, இது உங்கள் துஆவுக்கு அல்லாஹ் நேரடியாக குரல் கொடுக்கும் தருணம். உங்களுக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அல்லாஹ் உங்களுடைய பக்கத்துல இருக்கிறான். ஏன்னா அல்லாஹ் மிகவும் இரக்கமுள்ளவன். அநியாயம் உங்களுக்கு செஞ்சவங்க பலமா இருக்கலாம், ஆனா நீங்க வழிகாட்டிய உண்மையை வச்சுக்கிறீங்க. இந்த உண்மை அல்லாஹ்வின் நீதிக்குள் உங்களை நிச்சயமா எடுத்து செல்லும். நாளை முடியாது போல தோணினாலும் துஆ செய்கிற இந்த நிமிஷம் உங்கள் வெற்றியின் ஆரம்பம் ஆகிறது. ஏன்னா நீங்க மட்டும் இல்ல, உங்களோட அல்லாஹ்வும் இருக்கிறா. ஏன்னா அநீதிக்கு எதிராக உயரும் ஒரு கண்ணீர் அரிஷை தொடும் துஆவா அமைஞ்சிருக்கு.